கனிமொழி செய்த பித்தலாட்டம், அண்ணாமலை கொடுத்த சாட்டையடி. வணக்கம் நண்பர்களே. உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து அவர்களை திசை திருப்புவது என்பது திமுகவுக்கு கைவந்த கலையாகும். அதோடு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுவதிலும் அவர்கள் கை தேர்ந்தவர்கள். இந்த நிலையில்தான் தற்போது மக்களவையில் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக கொடிபிடித்து வரும் திமுகவினர் அங்கு பேசுவதை மடைமாற்றி பொய்யான பரப்புரையில் ஈடுபட்டு வருவதற்கு பாஜகவினர் கடுமையான எதிர்வினையாற்றி வருகிறார்கள். குறிப்பாக கனிமொழி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எழுதிய கடிதத்தில் தமிழக எம்பிகளை நேர்மையற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள், ஜனநாயக விரோதிகள் என்பது போன்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சிக்கிறார் என்றுதான் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் கனிமொழி. ஆனால் அப்படி அவருக்கு எழுதிவிட்டு வெளியில் வந்ததும் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தவர், அவர் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களையும் நேர்மையற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள் என்று பேசுகிறார் என்று ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டார். அது மட்டுமின்றி எக்ஸ் பக்கத்திலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவர் அவமானப்படுத்திவிட்டார் என்று பதிவு போட்டுள்ளார் கனிமொழி. இது தற்போது மிகப்பெரிய விவாத பொருளாகி இருக்கிறது. இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கனிமொழிக்கு ஒரு சரியான சாட்டையடி கொடுத்துள்ளார். மக்களவையில் உங்களுக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் இடையே நடைபெற்ற வாக்குவாதத்தில் திமுக எம்பிகளை நேர்மையற்றவர்கள் என்று சொன்ன விவகாரத்தில் அந்த வார்த்தையை வாபஸ் பெற்றுவிட்டார். அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் அவருக்கு எதிராக மக்களவை வளாகத்தில் கைகளில் பாதகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டம் செய்துள்ளீர்கள். அவரை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திமுகவினர் குரல் எழுப்பியுள்ளீர்கள். அதோடு தமிழர்களை இழிவுபடுத்திய தர்மேந்திர பிரதான் ஒழிகை என்று கூறியுள்ளீர்கள். அவரை பொறுத்தவரை திமுக எம்பிகள் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிகளை தான் அப்படி சொல்லி இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்தி விட்டதாக நீங்கள் எப்படி பொய் பிரச்சாரம் செய்யலாம்? உண்மையிலேயே அவர் அப்படி சொல்லி இருந்தால் சபாநாயகருக்கு எழுதிய கடிதத்தில் நீங்கள் அதை குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த கடிதத்தில் திமுக எம்பிகளை நேர்மையற்றவர்கள் என்று சொன்னதாகத்தான் நீங்கள் எழுதியுள்ளீர்கள். அங்கு தமிழ்நாட்டு மக்கள் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. அப்படி என்றால் மக்களவைக்கு வெளியே நீங்கள் பொய் வேஷம் போடுகிறீர்கள் என்று கூறியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் விவரம் இல்லாதவர்கள் அல்ல. திமுகவின் பொய் வேஷத்தை அவர்கள் கடந்த 60 ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வருகிறார்கள். அதனால் உங்களது இந்த பொய் பிரச்சாரம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது. மக்களவையில் நடைபெறும் வாக்குவாதத்தை லைவாகவே பார்த்து கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது அங்கு என்ன நடந்தது என்பதை மக்கள் அறிய மாட்டார்களா? அதை நீங்கள் எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்கிறீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று கனிமொழிக்கு சரமரியாக கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, நீங்கள் இதுபோன்ற மக்களவை வளாகத்தில் கூச்சலிடுவதால் பாஜக பணிய மாட்டார்கள். அந்த வார்த்தையை நேற்றே மத்திய அமைச்சர் வாபஸ் வாங்கிவிட்ட நிலையில் இந்த விஷயத்தை இன்னும் பெருசுபடுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் இதை மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கூடிய சீக்கிரமே திமுகவின் ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டப் போகிறார்கள். அதற்கான அதிரடி ரைடு தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் போட்டி போட்டு செய்த அத்தனை ஊழலும் அடுத்தடுத்த அம்பலத்துக்கு வந்து சிறையில் கம்பி எண்ண போகிறீர்கள். மத்திய அமைச்சரை ஜனநாயக விரோதமாக நடந்து கொண்டதாக கூறும் நீங்கள் என்றைக்காவது ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டீர்களா? திமுகவுக்கும் ஜனநாயகத்திற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்றும் அண்ணாமலை கனிமொழியை விலாசி தள்ளி இருக்கிறார். அடுத்த செய்தி. டாஸ்மாகில் 1 மாதத்திற்கு ஆட்சியாளர்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி கமிஷன்? திடுக்கிடும் தகவல் வெளியானது. கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வந்த அமலாக்கத்துறையின் டாஸ்மாக் ரைடில் என்னென்ன ஆதாரங்கள் சிக்கின என்பது குறித்து அமலாக்கத்துறை இன்னமும் தகவல் வெளியிடவில்லை. ஆனால் இந்த ரைடில் அமலாக்கத்துறைக்கு கிடைத்த ஒரு முக்கிய தகவல் தற்போது கசிந்துள்ளது. அது குறித்து டாஸ்மாக் வட்டாரங்கள் கூறுகையில், டாஸ்மாக் வியாபாரத்தை பொறுத்தவரை அதை குடிக்கும் மக்களின் ஆரோக்கியம் என்பதை விட எந்த மது ஆலையை சார்ந்தவர்கள் ஆட்சியாளர்களுக்கு அதிகப்படியான கமிஷன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு பிராந்தி, விஸ்கி போன்ற குவார்ட்டர் தயாரிப்பதற்கு வெறும் 25 ரூபாய் மட்டுமே ஆகிறது. ஆனால் அதை 140 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். அந்த வகையில் ஒரு குவார்ட்டர் பாட்டிலில் மட்டுமே அரசாங்கத்திற்கு 115 ரூபாய் வரி கிடைக்கிறது. அதோடு ஒரு பெட்டியில் மொத்தம் 48 குவார்ட்டர் பாட்டில் இருக்கும். இந்த ஒரு பெட்டிக்கு 50 ரூபாய் கமிஷன் போகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க ஒரு மாதத்திற்கு 1 கோடி பெட்டிகள் விற்பனை செய்யப்பட்டால் ஆளுங்கட்சிக்கு இதில் மட்டுமே 50 கோடிக்கு மேல் செல்கிறது. இது தவிர பீர் உள்ளிட்ட இதர மதுபானங்களுக்கும் இதே போன்று ஒரு பெட்டிக்கு 50 ரூபாய் கமிஷன் கொடுக்கிறார்கள். அந்த வகையில் இதன் மூலம் ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ஆட்சியாளர்களுக்கு கமிஷன் மட்டுமே போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தனிப்பட்ட முறையில் தங்களது மது ஆலைகளில் தொடர்ந்து டாஸ்மாகிற்கு மதுபானங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சியின் முக்கிய புள்ளிகளை சந்தித்து மது ஆலை நிறுவனங்கள் கமிஷன் வெட்டுகிறார்கள். இதற்கெல்லாம் மேலாக இப்படி வாங்கும் மதுபானங்களில் பாதியை அரசு கணக்கில் காட்டிவிட்டு மீதியை தங்கள் கஜானாவில் சேர்த்து விடுகிறார்கள்.
அந்த அளவுக்கு தமிழகத்தில் நடக்கும் டாஸ்மாகில் வரலாறு காணாத ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சீக்ரெட்டையும் தற்போது அமலாக்கத்துறை கைப்பற்றி உள்ளதாம். குறிப்பாக மு.க.ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து இந்த ஆண்டு முழுக்க வருமானத்தை சேமித்து வைத்து சட்டமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு வைத்திருந்தாராம். அதற்காகவே செந்தில் பாலாஜி சில புதிய நிர்வாகிகளை நியமித்து மொத்த பணத்தையும் கைப்பற்றி வந்திருக்கிறார். இந்த சீக்ரெட்டும் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் டாஸ்மாக் நிர்வாகிகளை போட்டு கொடுத்து விட்டார்களாம். அதனால் அந்த பணத்தை கைப்பற்றி விட்டார்களாம். அந்த வகையில் மு.க.ஸ்டாலின் 2026 ஆண்டு தேர்தலின் போது பணமழை பொழிந்தாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும், மகளிர் உரிமை தொகை போன்றும் இன்னும் பல இலவச அறிவிப்புகளை வெளியிட்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போட்டு வைத்திருந்த அனைத்து திட்டத்தையும் தற்போது உடைத்து எறிந்து விட்டார்கள். அதன் காரணமாகவேதான் மக்களவையில் பாஜகவுக்கு எதிராக கடுமையான அமளியில் ஈடுபடுமாறு திமுக எம்பிகளை மு.க.ஸ்டாலின் தூண்டி விட்டிருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த செய்தி, முஸ்லிம்கள் வெளியே வரக்கூடாது, யோகி ஆதித்யநாத்தின் கருத்தை சர்ச்சையாக்கிய எதிர்க்கட்சிகள். வருகிற 14ஆம் தேதி ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. அதே சமயத்தில் ரமலான் பண்டிகையும் கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் முஸ்லிம்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதில் ஆண்டுக்கு ஒருமுறைதான் ஹோலி பண்டிகை வருகிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொழுகை நடத்துகிறீர்கள். அதனால் இந்த வாரம் மட்டும் நீங்கள் மசூதிக்கு செல்லாமல் வீட்டிலேயே தொழுகை நடத்துங்கள். ஒருவேளை ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது யாராவது உங்கள் மீது வண்ணங்களை பூசுவதற்கு வாய்ப்புள்ளது என்று கூறியிருந்தார். அதோடு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அமைச்சர் ஒருவரும் இந்த வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்த நீங்கள் மசூதிகளுக்கு செல்ல வேண்டாம், அதையும் மீறி செல்ல நினைத்தால் ஹோலி பண்டிகையின் போது ஒருவர் மீது ஒருவர் பூசும் வண்ணங்கள் உங்கள் மீது படக்கூடாது என்று நினைத்தால் தார்பாய்களை போட்டு மூடிக்கொண்டு செல்லுங்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் இதை அவர்கள் ஒரு கோரிக்கையாகவே வெளியிட்டிருந்த போதும் எதிர்க்கட்சிகளோ இதை சர்ச்சையாக்கி வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் அது குறித்து வெளியிட்டுள்ள செய்தியில், உத்தரப்பிரதேசத்தில் வகுப்புவாதத்தை தூண்டிவிட முயற்சி நடக்கிறது, அதன் காரணமாகவே முஸ்லிம்களை வீட்டில் அமர்ந்து தொழுகை நடத்துமாறு கூறுகிறார்கள் என்று இந்த விவகாரத்தை பரபரப்பாக்கி வருகிறார்கள். அதற்கு பாஜகவினரோ, ஹோலி பண்டிகை குதூகலத்தில் இருக்கும் நபர்கள் மசூதிகளுக்கு செல்லும் நபர்கள் மீது வண்ணங்களை பூசிவிடக் கூடாது என்பதனால் தான் இதை சொன்னோம். காரணம், அப்படி செய்யும் போது அவர்களுக்கு கோபம் வரும். அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தினால் இவர்களும் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். இரண்டு தரப்பினர் அடிப்படையில் மோதல்கள் ஏற்படக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்திலேயே நாங்கள் இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டோம். ஆனால் எதிர்க்கட்சிகளோ இதை கூட சர்ச்சையாக மாற்றி கலவரத்தை தூண்டிவிட்டு விடுவார்கள் போல் தெரிகிறது என்று இதற்கு எதிராக ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். நண்பர்களே, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னதாக கடிதம் எழுதிய கனிமொழி வெளியில் வந்ததும் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களையும் நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னதாக மாத்தி பேசியதற்கு அண்ணாமலை கொடுத்த சாட்டையடி மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பணமழை பொழிந்தாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று டாஸ்மாகில் வரும் பெருவாரியான பணத்தை மு.க.ஸ்டாலின் பதுக்கி வைத்து வந்த நிலையில் தற்போது அதற்கு அமலாக்கத்துறை வேட்டு வைத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.